இப்போ எடுத்த உடனே இவளுக்கு பொங்கல் கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செஞ்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, பொட்டுக்கல் சட்னி வந்து செய்யணும். இதை அப்படியே ஓரமாக கழிச்சிடுவோம். அவ்வளோதான். எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படியே ஓரம் கட்டிடுவோம். ஏன்னா சட்னி அரைச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். இந்த டைமுக்கு என்னால் இது செய்ய முடிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாதாம் இது ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து சட்னி அரைக்கணும். அதுக்கு வந்து தேங்காய் வந்து சீவணும் இல்லையா? தேங்காய் இருக்குது, வச்சுருக்கேன். தேங்காவை இது இருக்குது. இந்த போதுங்க, ரவை தேங்காவே போதும் எனக்கு. சட்னிக்கு வந்து 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி போட்டுப்போம். சட்னி ரெடி பண்ணிவிட்டேன். சட்னி தாளிச்சிட்டு நம்ம வந்து ரெடி பண்ண வேண்டியதான். போய் குளிச்சுட்டு கிளம்பணும். அவ்வளோதான். இன்றைக்கி சமையல் வந்து இவ்வளோதாங்க. சரி, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல்லி கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ பிரச்சனை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்றைக்கி இவ்வளோதான். சின்ன கரண்டி வேணும் எனக்கு. இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது, இதே போகும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து பொங்கலும் சட்னி அவளுக்கு ஊற்றவே இல்லை. ரவுண்டாக ஊற்றி வந்துடுவோம். வாங்க, நான் என்ன சாப்பிட்றேனோ அதே தான் இவளுக்கும் நான் சாப்பிடுவேன். சட்னி ஊற்றியாச்சு, சாப்பிட்டோம். சரிங்களா? நான் எது செஞ்சாலும் அவகிட்ட வச்சுருவேன். அவள் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். மறுபடி வந்து அது சாப்பிட்டாச்சு சப்புன்னு இருக்குங்க. இப்போ நான் வச்ச இடத்துல மறுபடியும் இப்போ அந்த சாப்பாடு வந்து நைட்டு வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். சாப்பிட்டு பார்த்தாக்கா சப்புன்னு இருக்கும், டேஸ்ட்டே இருக்காது. ஸோ அதனால் இவளுக்கு வச்சாச்சு. தண்ணி இதோ இருக்குது. தண்ணியும் சாப்பாடு வச்சுட்டாச்சு. இன்றைக்கி அவ்வளோதான். மணி 6:15 ஆகிடுச்சு. சரி, நம்ம வந்து போய் குளிக்கணும். குளிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான்.